திருப்பரங்குன்றம் மலை மீது 7 பேர் கொண்ட தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், இந்த ஆய்விற்கான காரணம் என்ன? நிச்சயமாக லாவண்யா, அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோரி வழக்கு தொடுத்திருந்த நிலையில் தீபத்தூணில் உள்ள தீபம் ஏற்றலாம் என நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கடந்த 1ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை கோவில் நிர்வாகம் அமல்படுத்தாததால் நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து அதற்கான விசாரணையும் நேற்று நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தொல்லியல் துறைக்கும் அறிக்கை சமர்ப்பிக்க ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை சென்னையிலிருந்து 5 பேரும் மதுரையிலிருந்து 2 பேரும் கொண்ட 7 பேர் கொண்ட தொல்லியல் துறையினர் மலை உச்சிக்கு சென்று அந்த தீபத்தூண் என்று சொல்வது அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது தீபத்தூணா அல்லது எல்லைக்கல்லா என்பது அந்த ஆய்வு அறிக்கையின்படி முடிவிலேயே தெரிய வரும். தற்போது அந்த அதிகாரிகள் ஆய்வு செய்துவிட்டு அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக மலையிலிருந்து இறங்கி சென்றுள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.